வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த டூலுக்கு என்ன மாதிரி வேரியபிள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம தீசிஸ்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஆர்டினரியாக எல்லாருமே யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சை ஸ்கொயர். ஸோ இந்த சை ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் ரெண்டு வேரியபிள் எடுக்கணும். ரெண்டு வேரியபிளுமே வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிளாக தான் இருக்கணும். ஸோ இந்த வேரியபிள்ஸோட டைப் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ சை ஸ்கொயர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு வேரியபிள் எடுப்பீங்க. ரெண்டுமே வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிளாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனோவா. ஸோ அனோவாக்கு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மெட்ரிக் வேரியபிளாக இருக்கணும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிளாக இருக்கணும். அது வந்து ஒரே ஒரு கேட்டகாரிக்கல் வேரியபிள் தான் இருக்கணும். அதில் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 குரூப்ஸ் ஆப்ஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜெண்டர் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அனோவாக்கு யூஸ் பண்ண முடியாது. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக ஜெண்டர், ஃபேமிலி டைப் இந்த மாதிரி வந்து ரெண்டே ஆப்ஷன் கேட்டிருக்கிறத வந்து யூஸ் பண்ணுவீங்க. மோர் தென் 2 குரூப்ஸ் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அனோவா யூஸ் பண்ணுவீங்க. எகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அனோவா நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ரெண்டு வேரியபிள் இருக்கணும். ஒன்று வந்து டிபெண்டன்ட், இன்னும் வந்து இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிளாக இருக்கணும். மோர் தென் 2 குரூப்ஸ். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மெட்ரிக் வேரியபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியல் அனோவா. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மெட்ரிக் வேரியபிளாக இருக்கலாம். அட் த சேம் டைம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ரெண்டு கேட்டகாரிக்கல் வேரியபிள் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அன்கோவா. ஸோ இந்த அன்கோவா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் வேரியபிள் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் ஆகும். அந்த கண்ட்ரோலிங் வேரியபிளும் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிளாக தான் இருக்கணும். அதே மாதிரி மோர் தென் ஒன்னாக இருக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டேரெக்டான இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மோர் தென் ஒன்னாகவும் இருக்கலாம். அது வந்து ஃபேக்டர் வேரியபிளாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மனோவா. ஸோ இந்த மனோவா பார்த்தீங்கன்னா போத் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டுலேயுமே வந்து மோர் தென் 2 வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அனோவாவில் வந்து நான் ஒரே ஒரு மெட்ரிக் வேரியபிள் மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொன்னேன். ஆனால் மனோவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் டிபெண்டன்ட் வேரியபிளாக மெட்ரிக் வேரியபிள்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், அதாவது மோர் தென் 2 கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மெட்ரிக் தான் நீங்கள் எடுக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள் எடுக்கணும். அதில் வந்து உங்கள் குரூப்ஸ் வந்து 2 தான் இருக்கணும். அதாவது இப்போ மேல், ஃபீமேல், ஜாயின்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி, இல்லை ப்ரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்கிற இண்டிபெண்டன்ட்டான கேட்டகாரிக்கல் வேரியபிள் மட்டும்தான் நீங்கள் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்க்கு யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ இந்த பேட் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கு இதில் வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு பிரிக்க மாட்டாங்க. ரெண்டு வேரியபிள் இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டினாக இருக்கும், பட் வேறு வேறு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இங்கே வித்தின் ப்ராக்கெட்டில் ப்ரீ அண்ட் போஸ்ட்னு போட்டிருக்கு. சேம் வேரியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுறதை பற்றி யாராச்சும் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு, அந்த ட்ரக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கிற சேம் கொஸ்டின் பட் ரெண்டு சுச்சுவேஷன் அப்படிங்கிற போது நீங்கள் பேட் சாம்பிள் டி டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுமே வந்து மெட்ரிக் வேரியபிளாக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்லேஷன். ஸோ இந்த கார்லேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிடையாது. இதில் வேரியபிள்ஸ் ரெண்டு இருக்கணும். மினிமம் 2 வேரியபிளாக நீங்கள் கார்லேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 வேரியபிளும் வந்து மெட்ரிக் வேரியபிளாக தான் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் கேட்டகாரிக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷனில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும், தென் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும். அதாவது நார்மலான லீனியர் ரெக்ரெஷனுக்கு. ஸோ அந்த ரெண்டுமே வந்து மெட்ரிக் வேரியபிளாக தான் இருக்கணும். எந்த இடத்துலையுமே இங்கேயும் கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸ் வரக்கூடாது. ஸோ ரெக்ரெஷனுக்கும் சரி கார்லேஷனுக்கும் சரி நீங்கள் மெட்ரிக் வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ரெக்ரெஷனுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு 2 டைப்பாக நீங்கள் பிரித்து தான் நீங்கள் அனாலிசிஸ் போட முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த ரெக்ரெஷன் ஃபார்மேட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன், இல்லாட்டி மல்டிபிள் ரெக்ரெஷன் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று தான் இருக்கும். இதே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 இருக்கும். மோர் தென் 2 கூட இருக்கலாம் நீங்கள் மல்டிபிள் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெட்ரிக் வேரியபிளாக இருக்கணும். இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் வந்து மெட்ரிக்காகவும் இருக்கலாம், இல்லை கேட்டகாரிக்கல் வேரியபிளாகவும் நீங்கள் மல்டிபிள் ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் அனாலிசிஸ்.
ஸோ இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வேரியபிள்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஃபேக்டர் அனாலிசிஸோட மெயின் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்டூ ஸ்மால் நம்பர் ஆஃப் குரூப்ஸ். அதாவது நீங்கள் இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு 15 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த 15 ஸ்டேட்மெண்ட்டை அகைன் சப் குரூப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேபி அதில் ஒரு 3 ஐட்டம் வந்து ஒரே இதை மீன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இன்னும் 4 ஐட்டம் வந்து வேற ஒரு ஹெட்டிங்கை மீன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கீழே தான் வரும். பட் அதுக்கான சப்ஹெட்டிங்ஸ் பிரிக்கிறதுக்காக வந்து நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அனாலிசிஸ். ஸோ இந்த கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது வேரியபிள்ஸை வந்து குரூப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கிளஸ்டர் அனாலிசிஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட ரெஸ்பாண்டன்ஸை செக்மெண்டைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் கிளஸ்டர் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனே எடுத்துக்கங்களேன், ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா அந்த 10 கொஸ்டினுமே வந்து டோட்டலாக ஒரு 400 ரெஸ்பாண்ட் இருக்காங்கன்னா அந்த 400 ரெஸ்பாண்ட்டுமே வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஹை, லோ, மீடியம் அப்படிங்கிற மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம கிளஸ்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளஸ்டர் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது SPSS பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செம், ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலுங்கிறது வந்து மல்டிபிள் ரெக்ரெஷனோட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு டூலுக்கும் எந்தெந்த வேரியபிள் எடுக்கணும் அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.